சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்வாரியத்தில் ஆன்லைனில் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என்று மின்வாரியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. HRMS போர்ட்டல் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது தொடர்பாக மின்வாரியம் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வெளிப்படையான கலந்தாய்வு ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதற்கான அந்த புதிய உத்தரவை தமிழ்நாடு மின்சார வாரியம் பிறப்பிச்சிருக்காங்க. ஆன்லைன் கலந்தாய்வு முறையில பணியிட மாறுதல்கள் வழங்குவதற்கு அந்த புதிய நடைமுறையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் மற்றும் டிரான்ஸ்போஸ்கோ என 4 நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய தகுதியான அலுவலர்கள், ஊழியர்களுடைய கோரிக்கைகளுடைய அடிப்படையில பணியிட மாறுதல்களுக்கு, அதாவது ரிக்வெஸ்ட் டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் முழுமையாக ஆன்லைன் கலந்தாய்வு முறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவு தான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக மேலாண்மை இயக்குனர் தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நடைமுறைப்படி பார்த்தோம்னா பணியிட மாறுதல் விண்ணப்பங்கள் இனி HRMS போர்ட்டல் மூலமாக, அதாவது பணியாளர்களுக்கான போர்ட்டல்கள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்ப பதிவு, சரிபார்ப்பு, செயல்திறன் அறிக்கை, தானியங்கி தரவரிசை, மாதிரி ஒதுக்கீடு மார்க் அலாட்மெண்ட் ஆகியவை உறுதி செய்யப்பட்டு இறுதி ஒதுக்கீடு மற்றும் மறுபதவி நியமனம், பணியில் இருந்து விடுவித்தல் மற்றும் புதிய இடத்துல பணியில சேருதல் உள்ளிட்ட அனைத்து செயல்முறைகளுமே ERP என்று சொல்லக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்க்கான அந்த ஆன்லைன் மூலமாகவே மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 2 முறை இந்த கலந்தாய்வு நடத்தப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதல் சுற்று ஜனவரி 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும், 2வது சுற்று ஜூலை 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஒரு முறை சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் படி தொடர்ந்து அந்த கலந்தாய்வு என்பது இருக்கும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இந்த 2026 ஜூலைக்கு மட்டும் ஒரு முறை சிறப்பு தளர்வு வழங்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பங்கள் வழங்குவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், புதிதாக தற்போதுதான் இந்த நடைமுறை வந்திருப்பதன் காரணமாக இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்பட இருக்கிறது. இந்த புதிய விதிகளின் அடிப்படையில தற்போதைய பணியிடத்தில் இருந்து குறைந்தது ஓராண்டு கால பணி நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மருத்துவ காரணங்கள், 50% அதிகமான மாற்றுத்திறனாளிகள், மனநல குறைபாடுகள் கொண்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் கணவன் அல்லது மனைவி பணிபுரியக்கூடிய இடத்திற்கு மாற விரும்புவோர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக முன்னுரிமை என்பது வழங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே காலி பணியிடங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளார பணியிட மாறுதல் உத்தரவுகள் வழங்கப்படும் எனவும், அனைத்து உத்தரவுகளுமே அந்த HRMS ERP தளம் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும், எந்தவித ஒளிவு மறைவும் இருக்காது, முறையாக அந்த பணியிட மாறுதல் நடத்தப்படும் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.